திமுக அரசு கொண்டு வர இருந்த 245 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மூடு விழா பண்ணியிருக்காங்க தாவேகா அரசு. அது என்னென்ன திட்டங்கள், எந்த துறையில இது செயல்பட இருந்தது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். தாவேகா அரசு அமைஞ்ச உடனே 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்பவே காரசாரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்தொடர்ல முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, தாவேகா அரசு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடரை நேரலைப்படுத்தியிருந்தாங்க. முழுமையாகவே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம முழுமையா நேரலைப்படுத்தப்பட்டது. அப்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கும் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்த சேகர் பாபு அவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய காரசார விவாதம் நடந்தது. சரி, நான் ஏன் இதை இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த 245 கோடி மூடு விழா பண்ணாங்கல்ல, அதோடைய முக்கிய புள்ளியா இதுவும் பார்க்கப்படும். எப்பவுமே ஒரு ஆட்சி மாறுது, புது ஆட்சி வராங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுடைய திட்டங்கள், இப்ப நிலுவையில இருக்கக்கூடிய திட்டங்களை ஆராயிறது வழக்கம். அந்த வகையில திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களும் சரி, திமுக அரசால செயல்பட இருந்த திட்டங்களை தாவேகா அரசு ஆய்வு பண்ணாங்க. அந்த வகையில தான் அறநிலைத்துறையில 245 கோடி மதிப்பிலான கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, அது மட்டும் இல்லாம மண்டபங்கள் கட்டுறது அப்படின்றத தான் இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு மூடு விழா பண்ணியிருக்காங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தடையா போட்டிருக்காங்க. இந்த ஒரு விவாதம் சட்டமன்றத்திலேயே ஒரு மிகப்பெரிய காரசார விவாதமாவே எழுந்தது. எப்பவுமே ஒரு புது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது அவங்க திட்டங்கள் பெயரை மாற்றதும் வழக்கமா இருந்தது. இதுவும் சமீபத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அது என்னன்னா, நான் முதல்வன் திட்டம். திமுக அரசு எல்லா மேடைகள்லையுமே பெருமையா பேசின ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டம் தான். இந்த நான் முதல்வன் திட்டமால எல்லா இளைஞர்களுமே ஒரு பயனடைகிற விதமா, எல்லா இளைஞர்களுக்கும் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கிற ஒரு திட்டமா இருந்தது அப்படின்றத திமுக அரசு பல மேடைகள்ல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா அந்த 5வது ஆண்டுல இதற்கான ஒரு மிகப்பெரிய விழாவையே திமுக அரசு ஏற்பாடு பண்ணி சிறப்பாகவும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸ்ல? கண்டிப்பா முடியும். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது கூட பேசலாம். ஓகே. こんにちは皆さん。私は去年12月タマナール政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタマナール政府と CM さんに私の心からどうもありがとうございます。அந்த திட்டத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு என்ன பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, திறன் தமிழ்நாடு, டிஎன் ஸ்கில் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இதுவுமே நிறைய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. நான் முதல்வன்னு மாணவர்கள் சொல்றத தாவேகா அரசால பொறுத்துக்க முடியல, அதனாலதான் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு கடுமையான விமர்சனம் இந்த ஒரு பெயர் மாற்றத்துக்கு வைக்கப்பட்டது. இதற்கு சிடிஆர் நிர்மல்குமாரும் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. சரி, இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, சட்டசபையில எழுந்த அந்த காரசார விவாதம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆளுநர் உரையில என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, அறநிலையத்துறையுடைய அசையும் அசையா சொத்துக்கள் புனித வழியில செயல்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இத யார் மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க அப்படின்னா, எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பாஜக அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு பி டீமா தாவேகா இருக்கா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல வச்சிருப்பாங்க. அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேகா அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. இதற்கு பதிலடியா ரமேஷ் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நாங்க எப்பவுமே அதை பண்ண மாட்டோம். கல்வி ரீதியாகவும் சரி, மருத்துவம் ரீதியாகவும் சரி, இந்த அறநிலை சொத்துக்களை மக்களுக்கு பயன்படுற வகையில பயன்படுத்துவோம், செலவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள்
ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். சரி, இப்ப 245 கோடி வந்து எதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது திமுக ஆட்சியில அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திமுக மீது வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ரீதியா வணிக ரீதியா கொள்ளை அடிக்கிற வேலையை திமுக அரசு பண்ண முயற்சித்தாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த 245 கோடியுமே அறநிலைத்துறையில இருந்து ஒதுக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த குற்றச்சாட்டை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இந்த 245 கோடியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 115.77 கோடியில 29 திருமண மண்டபங்களும், அதே மாதிரி 115.08 கோடியில வணிக காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை தான் திமுக அரசு பண்ணி வச்சிருந்தாங்க. இது மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டோட ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, குன்னூர்ல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல 10 கோடி செலவுல மல்டி லெவல் கார் பார்க்கிங்க இந்த திமுக அரசு கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருப்பாங்க. அந்த கோவிலுக்கே மொத்தமா 500 பேர் தான் வராங்க. அங்க போய் இதை கட்டுனது வந்து இந்த கமர்ஷியல் ரீதியா திமுக கொள்ளை அடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சட்டமன்றத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த வணிக வளாகம் கட்டுறது மூலமா அங்க மக்கள் வியாபாரம் பண்ணும்போது அதுல வர வருமானம் கோவிலுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஆனா எது முக்கியமான ஒரு சேவையா பார்க்கப்படுது, அந்த கோவில்ல வந்து கழிப்பறை வசதி இருக்கா, தண்ணீர் வசதி இருக்கா, அங்க தங்குற வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து தங்கறதுக்கான வசதி இருக்கா, இதுதான் வந்து முக்கியத்துவமா பார்க்கணும் அப்படின்றத தாவேக அரசு தெளிவுபடுத்துறாங்க. திமுக ஆட்சி காலத்துல 245.85 கோடி மதிப்பிலான திட்டங்கள் கட்டுறதுக்கான அனுமதியை தான் வழங்கி இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த கட்டிடங்கள் கட்டப்படல. அதை இப்ப தாவேக அரசு முழுமையா ரத்து பண்ணிட்டாங்க. இனி அது வேண்டாம் அப்படின்றதுல தாவேக அரசு உறுதியா இருக்காங்க. அப்ப அந்த மிச்சமான 245 கோடியை மாற்று வழியில செலவிடத்துக்கான திட்டங்களை தாவேக அரசு வகுத்திருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கல்வி ரீதியாகவும் சரி, மருத்துவம் ரீதியாகவும் சரி, அறநிலைத்துறையுடைய இந்த பணம் செலவிடப்படும். அது மட்டும் இல்லாம பழமை வாய்ந்த கோவில்கள், முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களுக்கு இந்த பணம் செலவிடப்படும். அந்த கோவிலுடைய குடமுழக்குக்கு இந்த பணம் வந்து செலவிடப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறையில இப்ப ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைச்சராகவும் ரமேஷ் அவர்கள் செயல்பட்டுட்டு இருக்காரு. தாவேக ஆட்சி மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த அறநிலைத்துறை சார்ந்து அவங்க எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் மக்கள் மத்தியில நிறையவே பேசுபொருளா இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அந்த தாவேக அரசு சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த 245 கோடி அதை மிச்சம் பண்ற காசுல நாங்க மறுபடியும் பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்றத தாவேக அரசு உறுதியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேகர் பாபு அவர்களும் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி இப்ப உங்களுக்கு ஆலோசனை கொடுத்த அதே ஆணையர் தான் எங்களுக்கும் இந்த ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்க. நாங்களும் அங்க வந்து வணிகம் ரீதியா ஒரு செயல்பாடு நடந்தா அது பக்தர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாங்க அதை பண்ணோம். அதே மாதிரி மண்டபங்கள் கட்டுறது மூலமா குறைஞ்ச செலவுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயனடைகிற விதத்துல தான் அந்த ஒரு திட்டமும் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது யார் அறிவுறுத்தி இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கின்றாரோ அவர்தான் அப்பொழுது ஆணையாளராக இருந்தபோது இதே அறிவுறுத்தின் பேரில் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து மக்கள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, தாவேக அரசுக்கு இது ஒரு வகையில பாசிட்டிவா தான் மாறி இருக்கு. எதனால அப்படின்னா, முக்கியமா பக்தர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு கோவிலுக்கு போறவாங்க அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னா அங்க ஒரு அதிருப்தி தான் பக்தர்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறை சார்பா
இயங்கக்கூடிய கல்லூரிகள் இதுக்கெல்லாமே இந்த பணம் செலவிடப்படும் அப்படின்றத தாவேக அரசு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பழனியில சித்தா கல்லூரிய இந்த அறநிலைத்துறை நிதியிலிருந்து கட்டுறதுக்கான வேலைகளும் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதையும் இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். இதனால இது ஒரு பக்கம் மக்களுக்கு பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் திமுக அரசு சொல்ற மாதிரி வணிக ரீதியாக தான் நாங்க இந்த பணத்தை செலவிட இருந்தோம். வணிக ரீதியா மக்கள் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வாங்க. இந்த மண்டபங்கள் கட்டினது மூலமா நிறைய கம்மியான ஒரு செலவுல மக்கள் பயனடைகிற விதத்துல இது இருந்தது அப்படின்றத திமுக அரசு சொல்லுது. ஸோ முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா திமுக கொண்டு வந்த திட்டங்களை உன்னிப்பா கவனிச்சு மூடுற வேலையை தாவேக அரசு பண்ணிட்டு இருக்கு. நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே மூடு விழா பண்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுகவை சேர்ந்தவங்களே முன்வைக்கிறாங்க. இதனால சட்டமன்றத்திலேயே எழுந்த இந்த காரசார விவாதத்தினால இந்த 240 கோடியை எந்தெந்த திட்டங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு ஒதுக்க போறாங்க, எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.